திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக இளம் பிள்ளைகள் படிக்கின்ற மாணவ மாணவிகள், கல்லூரி பள்ளிகளில் படிக்கின்ற மாணவிகள் மதுவுக்கு அடிமையாகி வருகிற செய்தியை அறிந்து அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சமீப காலங்களாக பள்ளிகள் கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் குடிபோதைக்கு அடிமையாகிற காரியம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை பாடி அருகே அங்குள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த 19 வயதை நிரம்பிய மாணவி ஒருவர் விடிய விடிய மது அருந்தினது நிமித்தமாக பலியாகி இருக்கிறார். அதிகப்படியான மது எடுத்துக்கொண்டது நிமித்தமாக அவர் பலியாகி இருக்கிறார் என்று மருத்துவர்களுடைய அறிக்கை கூறியிருக்கிறது. தன் நண்பர்களோடு இணைந்து இரவு முழுவதும் கேளிக்கையிலே ஈடுபட்டு மது அருந்திவிட்டு வீடு திரும்ப முயன்ற அந்த மாணவி மயக்க நிலையில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் மருத்துவத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார். அதிகப்படியான மது அருந்தினதின் நிமித்தமாக அவர் மரணமடைந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது மருத்துவர்களுடைய அறிக்கையிலே. இந்தியாவில் மது அருந்துபவர்கள் மற்றும் மதுவுக்கு அடிமையானுடைய எண்ணிக்கை சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது. ஒரு பக்கம் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கோடிக்கணக்கான பணங்களை அதன் மூலமாக சம்பாதித்து வருகிறது நிதர்சனமான உண்மை. தமிழகத்திலும் 1.12 அதாவது 1,12,00,000 பேர் குடி நோயாளிகளாக இருக்கிறார்களாம். மட்டுமல்ல 70 லட்சம் பேர் தின குடிகாரர்களாக இருக்கிறார்களாம். எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். அரசாங்கத்திற்கு ஆண்டுதோறும் 75,000 கோடி வருமானம் இதன் மூலமாக வருகிறது என்று கூறப்படுகிறது. அரசாங்கத்திற்கு இதன் மூலம் 25,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சாபமான வருமானம் நம்முடைய அரசாங்கத்திற்கு இல்லாதபடிக்கு வரும் நாட்களிலே மதுபானம் இல்லாத தமிழ்நாடாக நம்முடைய தமிழ்நாடு மாற, இளம் தலைமுறையினரை சீரழித்து வருகிற இந்த கலாச்சாரத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட, அதிகரித்து வருகிற மது பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா முழுவதிலுமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் கொண்டு இருக்கிறவருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் பெண்களும் கூட குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிற சூழ்நிலை அதிகரித்து வருகிறதாகவும் அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆகவே இளம் தலைமுறையினர், குறிப்பாக 19 முதல் 49 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகப்படியான குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள் என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட மதுபான அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளும், கல்லூரி மாணவ மாணவிகளும் விடுவிக்கப்பட ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அரசாங்கமும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு அருகாமையில் இருக்கிற மதுக்கடைகள் மூடப்படவும், எவ்வளவுதான் சட்டங்கள் காரியங்களை கொண்டு வந்தாலும் அவர்களே அதை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக இளம் தலைமுறையினர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக சொன்ன வார்த்தையின்படி விடுவிக்க முடியும். ஆகவே கர்த்தர் அவர்களை விடுதலையாக்க நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களிடையே அதிகரித்து வருகிற குடிப்பழக்கத்திலிருந்து அவர்கள் அடிமையாவது மட்டுமல்லாமல் அதற்கு அடிமையாகி அதனால் உயிர்களும் மாய்ந்து போகிறது எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, சென்னையிலே நடந்த இந்த ஆண்டவரை மாணவியுடைய குடிப்பழக்கத்தின் நிமித்தமாக பலியான இந்த காரியத்தை, சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது எங்களுடைய இருதயம் பதைக்கிறதப்பா. எவ்வளவு பெற்றோர்கள் பிள்ளைகளை படித்து ஆளாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று இருக்கிற அவருடைய இருதயத்திலே எவ்வளோ ஒரு வேதனையான காரியமாக, ஆண்டவரை மாறாத ஒரு வடுவாக, ஒரு எவ்வளோ பெரிய
வேதனையை கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இது ஒரே ஒரு மாணவி அல்ல ஆண்டவரே. அப்பா, இந்தியா முழுவதிலும் இப்படி பாதிக்கப்படுகிற இளம் தலைமுறையினர் எத்தனை பேர், உயிரிழப்பவர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே. இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இந்தியாவில் ஆண்டவரே 1,12,00,000 பேர் குடிநோயாளிகளாக இருக்கிறார்களே, தினமும் 70 லட்சம் பேர் குடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய தமிழ்நாடு எந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகம் ஆண்டவரே மதுபானம் இல்லாத ஒரு தமிழகமாக, போதை வஸ்துக்கள் இல்லாத தமிழகமாக, ஆசீர்வாதமான தமிழ்நாடாக மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இளம் தலைமுறையினர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரும் அதனின்று விடுதலையாக்கப்பட, அதன் மீது ஒரு கசப்பை, வெறுப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.